தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை எப்பொழுதும் உண்டாவதாக. ஜீவ வார்த்தைகள் என்கிறதான இந்த ஜீவனுள்ள அந்த வார்த்தைகளை பேசுகிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதுல மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்தும் தெய்வம் வசனத்துக்கு நேராக தன்படி வாழ நிலைத்திருக்க எங்களை ஒவ்வொருத்தரையும் நடத்துவாராக. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியு என்கிறதான அந்த புறஜாதிய அந்த கூட்டத்தின் மத்தியில் ஆண்டவர் செய்கிற காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். பேதுருவை கொண்டு அங்கே அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து தேவனை புகழுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது அங்கிருக்கிற அனைவருக்கும் விளங்குகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி அவர்கள் ஆவியினால நிறைந்தவுடன் பேதுரு சொல்லுகிறாரு, இவங்களுக்கு ஞானஸ்தானத்தை விலக்கக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி அங்கே கட்டளையிடுகிறார். அப்ப ஆண்டவரை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டவுடன் அவனுக்கு ஞானஸ்தானம் உடனடியாக கொடுப்பதற்கு வேதத்திலே அதிகாரம் உண்டு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கலாம். பிலிப்பு அந்த எத்தியோப்பியா மந்திரிக்கு சுவிசேஷத்தை சொல்லும் போது அவர் ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படுகிறத பார்க்கலாம். 2, 3, 4 இடங்களில பார்க்கலாம். அப்ப ஞானஸ்தானம் என்கிறது யோவான் ஊழியத்திலே அதை பார்க்கலாம். உடனடியாக ஞானஸ்தானம். அப்ப ஞானஸ்தானம் ஆண்டவரை ஒரு மனிதனை ஏற்றுக்கொண்டா ஆயிற்றா, விசுவாசித்தால், தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டால், அவருக்கெல்லாம் கற்பித்து அவர் எத்தனை மாதங்களோட சபைக்கு வருகிறாரு, ஒழுங்கா வாராரா, காரியங்களை செய்கிறாரா, பசவாகம் சரியா கொடுக்கிறாரா, மெம்பரா கம்பரா இருக்கிறாரான்னு எல்லாம் பார்த்துத்தான் நாங்க ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். என்னோட சபைக்கு மெம்பரா, பசவாகம் கொடுக்கிறாரா, காணிக்க கொடுக்கிறாரா, ஒழுங்கா வாராரா, பரிசுத்தமா இருக்கிறாரா, இதெல்லாம் பார்த்துதான் நாங்க ஞானஸ்தானம். ஆனா வேதம் அதை சொல்லல. ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா உடனடியாக வேதத்தின்படி ஞானஸ்தானம் கொடுக்கலாம். வேத ஆதாரத்தோடு கூட சொல்லுகிறேன். நாங்க எங்களுக்கு பல சட்டங்களை, திட்டங்களை, எங்களோட சபைக்கு ஒரு ஒழுங்குகளை, காரியங்களை நாங்க வேதத்துக்கு புறம்பா போட்டு வச்சிருக்கிறோம், நாங்க உண்டாக்கி வச்சிருக்கிறோம். அங்க ஒரு சபையில நீங்க மெம்பரா இல்லாட்டி நீங்க பிரசங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு லைசன்ஸ் இல்லாட்டி நீங்க புல்பிட்ல நிக்கலாது, அல்லது பிரசங்கிக்க இயலாது. சட்டம். இங்க பேதுரு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்றாரு. யாருக்கு சொன்னாருன்னு யாருக்கும் தெரியாது. அவரோட போனவர்களுக்கு சொன்னார். பேதுரு கொடுக்கல. எல்லாம் விளங்கிக் கொள்ளணும், பார்க்கணும். சட்ட திட்டங்களை வச்சு தெய்வத்துக்கு ஜனங்கள் காரியங்களை செய்வதற்கும், தெய்வத்துக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு நாங்க தடையா இருக்கிறோம். இப்படி இருந்தாதான் எங்களோட சேர்ச்சில இருக்கலாம், எங்களோட சேர்ச்சில ஊழியம் செய்யலாம், வரலாம் போகலான்னு தேவனுக்கு சம்பந்தம் இல்லாத, வேதத்துக்கு சம்பந்தம் இல்லாத அநேக சட்ட திட்டங்கள், எங்களுடைய காரியங்களை போட்டு அநேக நேரங்கள அநேகருக்கு இடைஞ்சலா இருக்கிறோம். நாங்க இந்த நிலைமை இயேசுவின் நாமத்தில் மாற்றப்பட வேண்டும். முதலாவது வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதன்படி காரியங்களை செய்யுங்க. வேதத்துக்கு புறம்பா செய்யுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், செய்யவும் முடியாது, கூடாது. வேதத்தை படிங்க, சத்தியத்தை படிங்க, அதன்படி செய்யுங்க. அதற்கு எதிராக சட்ட திட்டங்கள், ஒழுங்குகள், காரியங்களை கொண்டு வந்து
நீயும் குழம்பி மற்றவனையும் குழப்பாது. ஆவியானவர் ஞானத்தை தருவாராக. சரியாக சத்தியத்தை புரிந்த அன்படி நடத்தத்தக்கதான ஞானத்தை கிருபைகளை எனக்கு உங்களுக்கு தருவார். ஆமென்.